ஒருத்தன் வீட்டில் என்ன பண்ணான்னா, வீடு கட்டி இருக்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தானா. பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரன் வந்து, ஏன்பா செவுத்தில் ஓட்டை போட்டிருக்கேன்னு கேட்டான். அதுக்கு சொன்னான் அந்த ஆள், செவுத்தில் ஓட்டை போட்டிருக்கு, இங்கே நிறைய எங்கள் வீட்டில் பூனைலாம் வருது, அந்த பூனை போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டிருக்கான். நானும் ஏன் இதை போய் செவுத்தில் ஓட்டை போடலாமான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அடுத்து 2 நாள் சென்று வந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுதான். அந்த சின்ன ஓட்டையை அவர் கேட்கும்போது, ஏன்பா இங்கே ஒரு ஓட்டை சின்ன ஓட்டையாக போட்டு வச்சுக்கிற அப்படின்னு கேட்டாரான். கேட்கும்போது அவன் சொன்னானா, இது பூனைக்குட்டிங்க போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டிருக்கேன்னு சொன்னானா. அப்போ தான் இதை சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், பல நாடுகளிலும் பேசப்படுகிற ஆங்கிலம், அதுதான் பெரிய ஓட்டை. அது இருக்கும்போது பூனை போகிற ஓட்டையில் பூனை குட்டி போவாதா? ஆக இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், ஆங்கிலம் நமக்கு தெரிந்திருக்கிற பொழுது அதுவே நமக்கு போதும், அதுவே பெரிய ஓட்டை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாமும் இந்த இருமொழிக் கொள்கையை இன்று கடைபிடித்து வருகிறோம்.